ஆஹா! என்ன இது? உள்ளே வரும் நிலவு வெளிச்சம் இவ்வளவு அதிகமாகிவிட்டதே! துவாரம் கூட பெரிதாக இருப்பது போல் தோன்றுகிறதே! அடடா! முதலில் பார்த்தபொழுது ஒரு கை கூட நுழைய முடியாத சிறு துவாரமாக இருந்தது. இப்பொழுது ஆள் நுழையக்கூடிய அளவு பெரிதாகிவிட்டதே! இது என்ன இந்திரஜாலமா? அல்லது மகேந்திர ஜாலமா? மகேந்திர சக்கரவர்த்தியின் காஞ்சி மாநகரம் மாயாஜால நகரமாக இருக்கிறதே! ஐயையோ! இது என்ன பயங்கரம்! பரஞ்சோதியின் மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போய்விட்டது. மேற்கூரை துவாரத்தின் வழியாக நெளிந்து நெளிந்து கீழே வந்தது ஒரு நீளமான பாம்பு. இல்லை இல்லை, பாம்பில்லை, அது வெறும் கயிறுதான். சி! இன்று மத்தியானம் அந்த புத்த பிக்ஷு செத்த பாம்போடு வந்து தன்னை திருக்கிட செய்தாலும் செய்தான், கயிறை பார்த்தால் கூட பாம்பு மாதிரி தோன்றுகிறது. மேற்கூரை துவாரத்தின் மர்மம் இப்பொழுது புலப்பட்டது. யாரோ வேண்டுமென்றுதான் கூரையில் துவாரம் செய்திருக்கிறார்கள். அதன் வழியாக கயிற்றையும் உள்ளே விடுகிறார்கள். எதற்காக? வேறெதற்காக இருக்கும்? தன்னை காப்பாற்றுவதற்காகத்தான். ஆனால் முன்பின் தெரியாத இந்த பெரிய நகரத்தில் தன்னிடம் அவ்வளவு சிரத்தை கொண்டிருப்பவர்கள் யார்? தான் அந்த சிறைச்சாலை அறையில் இருப்பது அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? இதற்குள்ளாக கயிறின் முனை கீழே அவன் கை கெட்டும் தூரத்துக்கு வந்துவிட்டது. இன்னும் கீழே வந்து தரையையும் தொட்டுவிட்டது. பிறகு அந்த கயிறு இப்படியும் அப்படியும் அசைய தொடங்கியது. மேலே இருந்து கயிறை விட்டவர்கள் அதை குலுக்குகிறார்கள், சந்தேகமில்லை. எதற்காக? தன்னை அந்த கயிறின் வழியாக மேலே வரும்படி சமிகை செய்கிறார்களா? அப்படிதான் இருக்க வேண்டும்.